வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே 1லேருந்து 10 கேள்வி குரூப் 2 2012 கேள்வித்தாளிலிருந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி 11லேருந்து 20 வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. உன், பூன், கான், கண். ஓகேங்களா? இப்போ இங்கே கான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை குறிக்குது இல்லையா? உன் சாப்பிடு, கான் பாரு, பூன் பூன்றது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு உலோகத்தால் ஒரு செயல் செய்கிறது, ஒரு வேலை செய்கிறது தான் இதுவும் குறிக்கும். கண்ணுன்றது நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்பு. உங்களுக்கு இதோட மீனிங் தெரியலனாலும் மற்ற ரெண்டுத்தையும் பாருங்கள். இது ஒரு செயல். பூன், கண் இதுவுமே உங்களுக்கு ஒரு செயலாக தோணுச்சுன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கலாம். இது கண்ணுன்றது ஒரு செயல் கிடையாது, அது வந்து ஒரு உறுப்பு. அப்போனா அது வராது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாங்களா? குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் அப்படின்னா எது அப்படின்னு கேட்குறாங்க. குட்டி திருவாசகம்னு எதை நம்ம சொல்வோன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து குட்டி திருவாசகம்னு சொல்லுவோம். இதை எழுதுனது யாரு, இதோட ஆசிரியர் யாரு, இயற்றியது யாருன்னா வரதுங்கராம பண்டியரால். வரதுங்கராம பாண்டியர். அவர் தான் இதை இயற்றியவர். ஓகே, திருவாசகம்ன்றது சிவனை பற்றினதா இல்லை பெருமாளை பற்றினதா? திருவாசகம்ன்றது சிவனை பற்றினது. அதே போல தான் இந்த குட்டி திருவாசகமும் சிவபெருமான பற்றின பாடல்களை பாடுறதுனால தான் இதை திருக்கருவை பதிற்று பத்தந்தாதியும் சிவபெருமானை பற்றி பாடுறதுனால அதை குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் யாது? பெரிய புராணம். பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் மாக்கதைன்னு சொல்லுவாங்க, திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதை சொல்லுவாங்க? பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. இதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கேள்வி கேட்பாங்க. சேக்கிழார் அப்படின்றவர் தான் வந்து திருத்தொண்டர் மாக்கதை, பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு கூறப்படுற பெரிய புராணத்தை எழுதுனது சேக்கிழார் எழுதியிருப்பாங்க. இது வந்து சைவ சமயத்தை சேர்ந்த நூல். திருத்தொண்டர் புராணம் வந்து பார்த்திங்கன்னா சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு நூல். 63 நாயன்மார்களில் 63 நாயன்மார்கள் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த 63 நாயன்மார்கள் சிவனுக்காக பண்ணதெல்லாம் வந்து தொகுத்து தான் வந்து சேக்கிழார் வந்து பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. நம்ம சேக்கிழார் வந்து 2 பேருடைய ரெஃபரன்ஸை வச்சு தான் இதை எழுதியிருப்பார். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி அப்படின்றவர் எழுதின திருத்தொண்டர் தொகை வேற, திருத்தொண்டர் மாக்கதை வேற. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம தமிழில் எழுதுனா நிறைய இடம் ஆக்குபைட் ஆகுது. திருத்தொண்டர் தொகை நார்மலாக வெறும் திருத்தொண்டர் தொகைன்னு வந்தால், திருத்தொண்டர் தொகைன்னு வந்துச்சுன்னா
அது வந்து பார்த்திங்கன்னா யார் எழுதுனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் எழுதியிருப்பார். அது ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா. செகண்டு யாருடைய ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி. ட்ரிபிள்-T திருத்தொண்டர் திருவந்தாதி. அதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. NN பாருங்க 2N 3T அவர் எழுதுனது. இது ரெண்டத்தையும் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸாக வச்சு நம்மளுடைய சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போகலாங்களா. சின்னூல் அடைமொழி கொண்ட நூல் எது? இதுக்கான ஆன்சர் நேமிநாதம். அதே போல் சின்னூல் அப்படின்றத பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அப்படியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. சில ப்ளஸ் நூல் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போகலாமா. தவறான சொற்றொடரை நீக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். நல்லா தானே இருக்குது. வா கடவுளே நீ வாருமே. கரெக்டாக தானே இருக்குது. நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும். கரெக்டாக தானே இருக்குது. தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம். நாடாது வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இல்லையே, அப்போ அவன் தான் தப்பு, தூக்கி போடுங்க அவனை. அடுத்த கேள்வி போகலாமா. செய்வினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. நம்ம பட்டது வந்துட்டான், அப்போவே இவன் செயபாட்டு வினை ஆயிட்டான். ஸோ செய்வினை கிடையாது. கட்டினான் கல்லணையை கரிகாலன், இதுவுமே நமக்கு மேட்ச் ஆகலை. அடுத்தது கரிகாலன் கல்லணையை கட்டுவார் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு எதிர்கால தொடராக இருக்குது. அது செஞ்ச வினையாக இருக்காதுல்ல, செய்ய போகிற வினை தானே அது. கரிகாலன் கல்லணையை கட்டினான், அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை. அடுத்த கேள்வி போகலாங்களா. சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கிடைத்தால் வாய்ப்பு வானையும், இது நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். ஓகேங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாங்களா. பொறுத்துக கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேரண்ட் அப்படின்னா குறைபாடு. மார்பிள்னா சிற்பங்கள். ஓகேங்களா. மார்பிள்ன்றது ஒரு கல்லெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மார்பிள்ஸ்ன்னு, அதில் சிற்பம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் அப்படின்னா மார்ச் மாதம் பவனி வரணும். மார்ச் பவனி. மாறிட்ட கெட்டுட்ட அப்படின்ற மாதிரி கெடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி போகலாங்களா. தோன்றுக என்பதின் இலக்கண குறிப்பு. தோன்றுக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. அந்த இலக்கணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வியங்கோல் வினைமுற்று பொதுவாக எதெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை நம்ம வாழ்த்துதல், வைதல்னா ஒருத்தவங்களை நம்ம திட்டுறது. சரிங்களா, திட்டுறதை தான் நம்ம வைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்கிட்ட இதை பண்ணுங்கன்னு நம்ம வேண்டுறோம் பாருங்க, இதை பண்ணுங்கன்ட்டு கேட்குறோம்ல, அது வேண்டல் அப்படின்னு சொல்லலாம். விதித்தல்னா இதை செய்யின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த வியங்கோல் வினைமுற்று கா இயர் அந்த 3 விகுதி பெற்று வரும். மேக்சிமம் இந்த விகுதிக்குள்ளே வந்துடும். இப்போ பாருங்க, இங்கே தோன்றுக கா விகுதி வந்திருக்கா, வாழ்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கா விகுதி வந்திருக்கா, முயலுக அப்படின்னு சொல்கிறோம், கா விகுதி வந்திருக்கு. இது எல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்ட்டு வரும். ஒழிக அப்படின்றது இப்போ வைதலில் வரும். இப்போ நம்ம இப்போ சொன்னதெல்லாம் வாழ்த்து அது மாதிரி வருதா, வைதலில் பார்த்திங்கன்னா வைதல் கூட வரும், ஒழிக அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்.
இப்போ இதில் கா தான் மேக்ஸிமம் வருது இல்லையா, இயர்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தற்கால இப்போ நம்ம பேசுகிற மொழி வழக்கில் இது இல்லை. கா தான் இப்போத்திய மொழி வழக்கில் இருக்குது. இது மூணுமே மேக்ஸிமம் வந்து அதை வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போகலாங்களா? பிரித்தெழுதுக நெடுநாவாய். நெடுமை ப்ளஸ் நாவாய். ஓகேங்களா, நெடுநாவாய்னா, நாவாய்னா என்ன? நாவாய்னா கப்பல். ஒரு நீளமான கப்பலை வந்து சொல்கிறாங்க நெடு நாவாய் அப்படின்ட்டு. நீளமான கப்பல் அப்படின்ட்டு தான் நெடுமை ப்ளஸ் நாவாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய 10 கேள்விகள் முடிவடைந்து விட்டது. நாளைக்கு அடுத்த 10 கேள்வியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.